guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஒரு விஷயத்துல தப்பு பண்ணியிருப்போம். அது தப்பு பண்ணிட்டோம் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம். ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் கிடைக்கும், இல்லனா அடி விழுகும், இல்ல திட்டு விழுகும், இந்த மாதிரி எதிர்பார்த்திருப்போம். ஆனா நம்ம எதிர்பார்த்த எதுவுமே நடக்காம நம்ம ஈஸியா அதில இருந்து எஸ்கேப் ஆயிருப்போம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த ஃப்ரேஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு God of easy அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஈஸியாக தப்பிச்சிட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு God of easy அப்படிங்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ப்ராஜெக்டை அவள் லேட்டாக சப்மிட் பண்ணக்கப்புறமும் அவள் ஈஸியாக தப்பிச்சிட்டா. அவள் லேட்டாக பண்ணது தப்பு. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு திட்டாவது விழுந்துருக்கணும்ல, அது எதுவுமே விழுகாமல் ஈஸியாக தப்பிச்சிட்டான்னு மீன் பண்ணுறோம். ஸோ இது இங்கிலீஷில் பாருங்கள், அவள் ஈஸியாக தப்பிச்சிட்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். She got off easy. இந்த ஃப்ரேஸ் அப்படியே வரும். She got off easy. ப்ராஜெக்டை அவள் லேட்டாக சப்மிட் பண்ணக்கப்புறமும் அப்படின்னா after submitting the project எப்படி லேட்டா இல்லையா, லேட் அவ்வளோதான். She got off easy after submitting the project late அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, தேர்வில் நான் ஃபெயில் ஆனாலும் நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆனாலும் நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். என்னோடய பேரண்ட்ஸ் என்னை எதுவுமே சொல்லலை, எங்கள் வீட்டில் என்னோடய டீச்சர்ஸும் எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ என்னை யாருமே எதுவுமே சொல்லலை, நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன் அப்படி சொல்கிறது. ஸோ இதை நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன் தான் ஃபஸ்ட்டு வரும். I got off easy. தேர்வில் நான் ஃபெயில் ஆனாலும் அப்படிங்கிறனால even though I failed the exam. I got off easy even though I failed the exam அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன் சொல்கிறது. அடுத்தது, வேலைக்கு லேட்டாக வந்தக்கப்புறமும் அவள் ஈஸியாக தப்பிச்சிட்டா. வேலைக்கு லேட்டாக வந்தால் யாராவது திட்டுவாங்க இல்லையா, ஹையர் அத்தாரிட்டிஸ் யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக தப்பிச்சிட்டா அப்படி சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி மாற்றலாம், அவள் ஈஸியாக தப்பிச்சிட்டா அப்படின்னா என்னது, she got off easy. வேலைக்கு லேட்டாக வந்தக்கப்புறமும் அப்படி சொல்கிறோம். ஸோ இதே மாதிரியே இருக்கு இல்லையா. ஆஃப்டர் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆஃப்டர் கம்மிங் லேட் டு ஒர்க். ஓகே, ஷீ காட் ஆஃப் ஈஸி ஆஃப்டர் கம்மிங் லேட் டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஆஃபீஸ் ரூல்ஸ்களை மீறினாலும் ஈஸியாக அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆஃபீஸ் ரூல்ஸ் எல்லாம் அவங்க மீறிட்டாங்க, ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியாக தப்பிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறது. ஸோ இதை ஆஃபீஸ் இப்படி கூட போட்டுக்கலாம், தே காட் ஆஃப் ஈஸின்னு போடலாம், இல்லைனா இப்போ நான் எழுதுகிற மாதிரியும் எழுதலாம். ஓகேவா. ஆஃபீஸ் ரூல்ஸ்களை மீறினாலும் அப்படி சொல்லும்போது ஈவன், மீறினாலும் அப்படி சொல்கிறோம் இல்லையா. இந்த மீறினாலும் அதுக்கு தான் ஈவன் தோ, யார் அவங்க, அதனால் ஈவன் தோ தே ப்ரோக் அப்படின்னு வச்சுக்கலாம். ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். மீறினாலும் நடந்துருச்சு, அதனால் ஈவன் தோ தே ப்ரோக் தி ஆஃபீஸ் ரூல்ஸ் தே ஈஸியாக தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது தே காட் ஆஃப் ஈஸி. இது இப்படி கூட எழுதலாம், தே காட் ஆஃப் ஈஸி ஈவன் தோ தே ப்ரோக் த ஆஃபீஸ் ரூல்ஸ்னு எழுதலாம். இல்லைனா இப்படி கூட எழுதலாம், ஈவன் தோ தே ப்ரோக் த ஆஃபீஸ் ரூல்ஸ் தே காட் ஆஃப் ஈஸின்னு எழுதலாம். ரெண்டு விதமாகவும் எழுதிக்கலாம். அடுத்தது, அவன் பேரண்ட்ஸ் கிட்ட பொய் சொன்னக்கப்புறமும் ஈஸியாக தப்பிச்சிட்டான். அவன் பேரண்ட்ஸ் கிட்ட பொய் சொன்னான்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் என்ன பண்ணிட்டான், ஈஸியாக தப்பிச்சிட்டான். அவங்க பேரண்ட்ஸ் அவனை ஒன்றுமே சொல்லலை. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். இதை பாருங்கள்,
அவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான் இல்லையா? he got off easy. பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னக்கப்புறமும் அப்படின்னா after lying, அவன் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லையா, to his parents. he got off easy after lying to his parents அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவள் வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் ஈஸியாக தப்பிச்சிட்டான்னு சொல்கிறோம். அவள் வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணலைனாலுமே என்ன பண்ணிட்டான்னா ஈஸியாக தப்பிச்சிட்டா. அவங்க மம்மி கிட்ட ஒன்றும் திட்டு வாங்கலை, அவங்க பேரண்ட்ஸ் ஒன்றும் சொல்லலை, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா? சரி. she got off easy. ஹெல்ப் பண்ணலைனாலும்னு இருக்குது, அதனால தான் ஈவன் தோன்னு யூஸ் பண்ணுவோம். ஈவன் தோ she was not helping. வீட்டு வேலை வந்து chores-ன்னு சொல்லுவோம். with chores. வீட்டு வேலைகளை வந்து ஹவுஸ் chores அப்படின்னு சொல்லுவோம். ஹவுஸ் chores-னா வீட்டு வேலைகள். ஓகேவா? ஸோ வீட்டு வேலையை chores-ன்னு சொல்லலாம். இப்போ ரீட் பண்ணுங்க. she got off easy even though she was not helping with chores அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவள் போகலை, ஆனால் அவள் ஈஸியாக தப்பிச்சிட்டா. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவள் போகலை. அப்படி போகலன்னா என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸு எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களும் கண்டுக்காமல் விட்டுருக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் சொல்லுவோம் அவள் ஃபங்க்ஷனுக்கே போகல ஆனாலும் ஈஸியாக தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவள் போகலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். she didn't go to the family function. she didn't go to the family function. ஆனால் பட் அவள் ஈஸியாக தப்பிச்சிட்டா அப்படின்னா பட் she got off easy. ஓகே, she didn't go to the family function but she got off easy அப்படிங்கிறது. அடுத்தது இதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸும் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட ஆனிவர்சரியை நான் மறந்துட்டேன் ஆனால் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். ஆனிவர்சரியெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சண்டையே நடக்கும் நம்ம வீட்டில் இல்லையா? சரி, இப்போது இதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸையும் நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள், என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். என்னோட ஆனிவர்சரியை நான் மறந்துட்டேன். இதை ஃபர்ஸ்ட் மாற்றிக்கலாம். I forgot my anniversary. I forgot my anniversary ஆனா but I got off easy. I got off easy. மறந்துட்டேன், இருந்தாலும் என் ஒய்ஃப் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே விட்டுட்டா. இல்லைன்னா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே ஈஸியாக விட்டுட்டாங்க, நான் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் தப்பான இடத்துல கார் பார்க் பண்ணியும் அவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை பாருங்கள், அவன் தப்பான இடத்துல கார் பார்க் பண்ணியும் ஈவன் தோ he parked in the wrong spot. அவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான் சொல்கிறோம் இல்லையா? he got off easy. ரீட் பண்ணுங்க. even though he parked in the wrong spot he got off easy அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நான் ஹெல்மெட் போடலை ஆனால் ஈஸியாக தப்பிச்சிட்டேன் போலீஸ்கிட்ட இருந்து நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன் ஹெல்மெட்டே போடலைனாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை பாருங்கள், நான் ஹெல்மெட் போடலை அப்படின்னா I didn't wear helmet but ஈஸியாக தப்பிச்சிட்டேன் போலீஸ்கிட்ட இருந்து அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போது I got off easy போலீஸ்கிட்ட இருந்து அப்படிங்கிறனால with the police அப்படின்னு சொல்லணும். ரீட் பண்ணுங்க.
I didn't wear helmet but I got up easy with the police அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவன் அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணியும் அவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான்னு சொல்கிறான். ஸோ அவன் வந்து அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கிறான், இருந்தாலும் அவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான் அப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இதை நான் சொல்லியிருக்கிறேன், அவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட் எழுதலாம், இல்லைனா அவன் அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணியும் ஈவன் தோ அப்படி போட்டும் ஃபஸ்ட் எழுதலாம், எது வேணால் மாற்றி எழுதலாம். ஓகேவா. இப்போது அவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான் அப்படின்னு என்ன வரும்? he got off easy பண்ணியும் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அதனால் ஈவன் தோ he எங்கே டேமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, he damaged other people's property. He got off easy even though he damaged other people's property அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அடுத்தது நான் ஃபைன் கட்டலை ஆனாலும் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். நான் ஃபைன் கட்டலை ஆனாலும் நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நம்ம கற்றுருக்குறோம். காட் ஆஃப் ஈஸி அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம சென்டென்சஸில் இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.